லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆதிரா கையில நர்ஸ் கவிதா சிக்கவே கூடாது. அவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் அகிலா. இல்லனா நம்ம கனவு எல்லாமே வேஸ்டா போயிடும். காலம் பூரா நம்ம 2 பேரும் ஜெயில தான் இருக்கணும் அகிலா. அந்த ஆதிரா கிட்ட நான் தோக்கவே கூடாது. ஏதாவது செய்ய அகிலா ப்ளீஸ். கவிதா திடீர்னு எதுக்காக வேலையை ரிசைன் பண்ணாங்க? ஒரே குழப்பமா இருக்குமா? ஒருவேளை பிரச்சனைக்கு பயந்து ஊரை விட்டு போயிட்டாலோ? திருமாறனை காப்பாற்ற இருந்த ஒரே சாட்சியை இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு. மேடம், கவிதாவோட வீட்டு அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அப்போ வாங்க சார், உடனே போகலாம். கடவுளே, வீட்டில் கவிதா இருக்கணும். வாங்க போலாம். சாருக்கு எதிராக எந்த சாட்சி கிளம்பினாலும் அதை அப்பவே அழிச்சிடணும். அவளை அழிச்சிரு. ஆதிரா கவிதாவை பொணமா தான் பார்க்கணும். சரிண்ணே. ஏமா, எதுக்கு நர்ஸ் வேலையை விட்ட? அதை வச்சுதான் நான் அரை வேளை கஞ்சியாவது குடிச்சிட்டு இருந்தோம். அம்மா, இந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு நம்ம உசுரோட இருக்கணும்ல. சாருவும் அகிலனும் ஆதிராவை கொல்லவே துணிஞ்சிட்டாங்க. என்ன மட்டும் விட்டுருவாங்களா? டாக்டரும் அதுக்கு உடந்த. அதான் ஏன் வம்பு? வேற ஊருக்கு போய் பொழைச்சிக்கலான்னு வேலையை விட்டுட்டேன். ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமாடி வரணும். அதை விடுமா, அந்த ஆதிராவை நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. தான் புருஷனை காப்பாத்துறதுக்கு போராடுற அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியலையே. இங்க ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல போகணும். அங்க பக்கத்துல தான் வீடு இருக்கு. சரிம்மா, நீ படு. விடிஞ்சதும் வேற ஊருக்கு போயிடலாம். சரிம்மா. ஐயோ, ஐயோ, யாரடா நீங்களா? வேற ஊர் தச்சு போறீங்களா? யாரடா உன்ன? ஏய், சொல்றாவல. யாரடா நீங்க? விடுடா. என்ன பண்றீங்க? இல்ல இல்ல. ஐயோ, என் புள்ள. ஐயோ கவிதா. ஐயோ கவிதா. ஐயோ. என்னம்மா ஆச்சு? கவிதா எங்க? ஐயோம்மா, 2-3 ரவுடிங்க வந்து என் புள்ளைய துரத்திட்டு போறாங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? 2-3 பேர் புதுன்னு வீட்டுக்குள்ள வந்து என்ன தள்ளி விட்டுட்டு அவளை வெட்ட பார்த்தாங்கம்மா. அவ எப்படியே தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டாம்மா. அவளதான் துரத்திட்டு ஓடுறாங்கம்மா. ஐயோ, அந்த ரவுடிங்க யாருமா? நிச்சயமா அது சாருவோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. ஐயோ, என் புள்ளைய காப்பாத்துங்களே. அவங்க எந்த பக்கம் போனாங்க? இதோ இந்த பக்கம் தான் ஓடுறாங்கம்மா. காப்பாத்துங்கம்மா. கவிதா. பாவமா கவிதா, நமக்கு உதவன அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வாங்க சார், நம்ம போய் பாப்போம். ஐயோ, என் புள்ள. ஐயோ.
ஏய் எங்கடா போனாவ? சரி வாங்க. ஏய் சத்தம் போடாதீங்க, அமைதியா வாங்க, சத்தம் போடாதீங்க. அம்மா, கவிதாவை காப்பாத்திட்டியா? அந்த ரவுடிங்கெல்லாம் எங்க? அவங்கள ஏமாத்திட்டு கவிதாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்க போயிட்டாங்க. விட்டிருந்தா சாருவோட ஆளுங்க கவிதாவை நிச்சயம் கொன்னிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரா. அம்மா நீங்க எப்படிங்க வந்தீங்க? சாரு உயிரோட இருக்கான்னு கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு உங்களை கேட்கலான்னு உங்க வீட்டுக்கு வந்தோம். அப்பதான் நடந்தது உங்க அம்மா சொல்லி அழுதாங்க. உடனே ஓடி வந்துட்டோம். ஆமா, நீ எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண? சாரு அகிலன்னு உன்னை மிரட்டினாங்களா? ஹாஸ்பிட்டல் போனா நீ நர்ஸ் வேலையை விட்டுட்டேன்னு சொல்றாங்க. என்னாச்சுமா உனக்கு? பாத்தீங்கல்ல என்ன கொல்றதுக்கு எப்படி அலையறாங்கன்னு. வயசான எங்க அம்மாவை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? அதான் வெளியூருக்கு போலான்னு ரெடி ஆயிட்டோம். என்ன மன்னிச்சிருங்க ஆதிரா. நான் உங்களுக்காக கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியாது. நீங்க பயப்படாதீங்க, நாங்க பாதுகாப்பு தரோம். எத்தனை நாளைக்கு சார் குடிப்பீங்க? ஏசிபி பொண்டாட்டியவே உசுரோட எரிக்க பாக்குறாங்க. நாங்க ஏழைங்க சார், தாங்குவோமா? புரியுது கவிதா. ஆனா என் ஹஸ்பண்ட் செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருக்காரு. அவரை வெளியே கொண்டு வர உங்களை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது. ஆமா கவிதா, நீ சாட்சி சொன்னா சாரு அகிலனும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ பயப்படாத. வேணாங்க, என் கழுத்துக்கு கத்தி வந்துடுச்சு. எனக்கு ஏதாவதுன்னா எங்க அம்மா அனாதி ஆயிடுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க. நாங்க வெளியூருக்கு தப்பிச்சு போயிடுறோம். உங்களுக்கு சாரு அகிலனை பத்தி தெரியாது. நீங்க எங்க தப்பிச்சு போனாலும் விட மாட்டாங்க. தேடி வந்து அழிச்சிருவாங்க. அவங்க ஜெயிலுக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது கவிதா. அதுக்கு ஒரே வழி நீங்க கோர்ட்ல வந்து உண்மையை சொல்றதுதான். உண்மை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க அதை கோர்ட்ல சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க மேலதான் பகை, உங்க மேல இல்ல. சார் அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க கவிதா. நீங்க சொல்ற சாட்சியில தான் என் வாழ்க்கை அடங்கி இருக்கு. சரிங்க, நான் சாட்சி சொல்றேன். நான் பாக்குறது உசுரை காப்பாத்துற புனிதமான நர்ஸ் வேலை. ஆனா நாளைக்கு உங்க வாழ்க்கையை காப்பாத்த போறேன். அதுவும் புனிதம் தான். நான் ரெடி. வாங்கம்மா போலாம். வாங்க. என்ன ஆச்சு அகிலா? நம்ம ஆளுங்க நர்ஸ கொன்னுட்டாங்களா இல்லையா? ஒரு தகவல் கூட வரல. என்னென்ன போன் பண்ணி பாரு அகிலா. சொல்றா, கவிதா முடிச்சிட்டீங்களா? அது வந்து அவ டேய், இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? தடிமாடு மாதிரி இத்தனை பேர் இருந்துட்டு அவளை தப்பிக்க விட்டீங்க. மிஸ் ஆயிட்டாளே. சாரு, பேசாம இன்னும் நிறைய பேரை செட் பண்ணி அவளை தேடுவோமா? வேண்டாம். இந்நேரம் ஆதிரா கவிதாவை கண்டிப்பா சேவ் பண்ணிருப்பா. அப்ப நாளைக்கு கோர்ட்ல கவிதா நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவாளே. இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. சாரு, நம்ம கதை முடிஞ்சதா? எதுவும் முடியல அகிலா. நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. இன்னொரு சான்ஸ் இருக்கா? என்ன சான்ஸ் இருக்கு?
கவிதா தான் ஆதிராவோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாளே. நாளைக்கு சாட்சி சொல்றதுக்கு கவிதாவை ஆதிரா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாள். ஆமா, அப்போ கவிதாவை கொன்றுவோம். கவிதாவை வச்சு ஆதிரா தன் புருஷனை காப்பாத்தலான்னு பாக்குறான். விட மாட்டேன். கோர்ட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வாசல்ல வச்சே அவளுக்கு முறவாசல் பண்ணிடுவோம். நாங்க கோர்ட்ல தான் இருக்கோம். நீ கவலைப்படாத, கவிதாவை சாட்சி சொல்ல விட மாட்டோம். இது ஆதிராவா? அவ இன்னும் வரல. சரி சாரு, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கவிதாவை காலி பண்ண அதானே, விடுங்க நாங்க பாத்துக்கிறோம். கொலகார பையன் நிக்கிறான் பாரு. வந்துட்டீங்களா? எங்க இருந்த நர்ஸ்? பின்னாடி வராங்க சார். சரி, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. ஜட்ஜி இப்போ வந்துருவாரு. சீக்கிரம் வாங்க. என்ன மீறி எப்படி கவிதா சாட்சி சொல்றான்னு நான் பாக்குறேன். நீங்க என்ன கொல்ல பார்த்தப்போ உங்களை மீறி நான் தப்பிக்கல. அதே மாதிரிதான் கவிதா தப்பிச்சு கோர்ட்டுக்குள்ள வந்து சாட்சி சொல்லதான் போறா. என் புருஷனை நான் வெளியில கொண்டு வரதான் போறேன். அதையும் பாத்துறேன். டேய், சும்மா ஆடாத. சாரு உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரியும். கவிதா சாட்சி சொன்ன அடுத்த செகண்டு உன்னை லாக்கப்ல வச்சு உன் எலும்பை ஏன்றான் பாரு. சார், இப்போ எடுங்க சார். என்னங்க? அகிலன், ஜட்ஜு வர நேரமாச்சு, உள்ள வாங்க. சரிங்க சார், நீங்க போங்க. டேய், ஞாபகம் இருக்குல்ல? கேர்ஃபுல்லா இருங்க. நீங்கள் உங்கள் வாதங்களை தொடங்கலாம். எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், சாருமதி கொலை வழக்கில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. எந்த சாருமதியை கொலை செய்த குற்றத்திற்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமாறன் தண்டனை பெற்றாரோ அந்த சாருமதி இப்போது உயிரோடு இருக்கிறார். திருமாறனை பழிவாங்குவதற்காக சாருமதி இறந்ததாக அகிலன் எல்லோரையும் போலியாக நம்ப வைத்து இந்த கோர்ட்டையும் சட்டத்தையும் ஏமாற்றியுள்ளார். எனவே கோர்ட் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இது கோர்ட்டின் பொன்னான நேரத்தை வீணடிக்கும் செயல். சாருமதி இறந்ததற்கான அனைத்து ஆதாரங்களும் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அகிலனை தொந்தரவு செய்யும் நோக்கத்துடன் எதிர்த்தரப்பு பொய்யான வழக்கை தொடர்ந்துள்ளது. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கனம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாருமதி உயிரோட இருக்காங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். சாருமதி சுடப்பட்டு சிகிச்சை பெற்ற ஹாஸ்பிட்டலில் பணியாற்றிய நர்ஸ் கவிதா தான் அதற்கு சாட்சி.
கவிதா வந்திருக்காங்களா? கவிதா கவிதா கவிதா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னப்பா கவிதா வந்திருக்காங்களா இல்லையா? இருக்காங்க யுவர் ஆனர். கவிதா, நீ மட்டும்தான் பர்தா போட்டு ஏமாத்துவியா? அதை நாங்க செய்ய மாட்டோமா? டேய், நீங்க கிரிமினல் ஃபேமிலினா நாங்க போலீஸ் ஃபேமிலிடா. யுவர் ஆனர், சாருமதியின் இறப்பை டாக்டர் அறிவித்த பின்னர் சாருமதி உயிரோடு இருந்ததை இந்த நர்ஸ் கவிதா நேரில் பார்த்திருக்கிறார். சொல்லுங்கம்மா, சாருமதி உயிரோட இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? வக்கீல் சொல்றது உண்மையாமா? இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, அத்தனையும் போய். சாருமதி இறந்துட்டாங்க. வாட்? என்னம்மா சொல்ற? சாருமதி சாகலங்கிறதுக்கு நீதான் சாட்சின்னு சொன்னாங்க, இப்ப மாத்தி பேசுற? என்ன மாத்தி பேச வச்சுட்டாங்கய்யா. இங்க பாருங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. யாரு உங்களை மாத்தி பேச வச்சது? அந்த ஆதிரா. திருமாறனோட ஒய்ஃப். இவங்க என்கிட்ட வந்து சாருமதி உயிரோட இருக்கான்னு கோர்ட்ல சொல்லு, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு தொந்தரவு பண்ணாங்க. அது எப்படி செத்தவங்க சாகலன்னு பொய் சொல்றதுன்னு நான் மறுத்து பேசினேன். ஆனா அவங்க கட்டாயப்படுத்தி, நீ பயப்படாத, என் புருஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர், அது இதுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாங்க ஐயா. அம்மாவை காப்பாத்துமா கவிதா. என்ன கவிதா, சாட்சி சொல்ல கோர்ட்டு கிளம்பிட்டு இருக்கியோ? எங்க அம்மாவை விட்டு பாவம் அவங்க. கவிதா, நீ சாட்சி சொன்னா அப்புறம் நாங்க ஜெயிலுக்கு போயிடுவோமே. எங்களை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஐயோ கவிதா, பயமா இருக்குமா, அம்மாவை காப்பாத்துமா. ஐயோ இத பாரு, நீ ஆதிராவுக்கு ஆதரவா கோர்ட்ல சாட்சி சொல்லக்கூடாது. மீறி சொன்ன உங்க அம்மாவை போனமா தான் பாப்பேன். ஐயோ வேணா வேணா, நீங்க சொல்றபடி நான் எல்லாமே செய்றேன். கோர்ட்ல சாரு உசுரோட இல்ல, செத்துட்டா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே ஓகே. நல்ல புள்ள.